பாலைவனத்தில் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த ஒட்டகம் அதனுடைய குட்டி ஒன்று ஆசையோடு தன்னுடைய தாயினிடத்திலே சில கேள்விகளை கேட்டது. ஆச்சரியமான கேள்வி. அம்மா, ரப்பர் பை போன்ற நம்முடைய கண்கள் நம்முடைய அழகுக்கு மிக அலங்கோலமாக இருக்கிறதே, மான்களைப் போல கண்கள் இருந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி தன் தாயினிடத்திலே கேட்டதாம். தாய் சொன்னதாம், இல்லை, இந்த கண்கள்தான் பாலைவனத்தில் மணல் காற்று வீசுகின்ற போது அவைகளை தடுத்து நிறுத்தி நாம் பயணத்தை தொடருவதற்கு ஏதுவாக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்று சொன்னதாம். குட்டி ஏற்றுக்கொண்டது. ஆனால் கேள்வியை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இப்போது நம்முடைய தடித்த உதடுகள் நம்முடைய முக அழகை எவ்வளவு அலங்கோலமாக்குகிறது. ஆண்டவருடைய படைப்பில் இத்தனை தடித்த உதடுகள் நமக்கு தேவையா அம்மா என்று கேட்டதாம். அதற்கு அந்த ஒட்டகம் சொன்னதாம், இல்லை, பாலைவனத்திலே நமக்கு கிடைக்கின்ற உணவுகளில் எல்லாம் முட்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த தடித்த உதடுகள் தான் அவைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பு தந்து உணவை தருகிறது என்று சொன்னதாம். இப்போது அதையும் ஏற்றுக்கொண்ட ஒட்டக குட்டியோ இப்போது தன்னுடைய தாயினிடத்திலே கேட்டது, அம்மா, என்றாலும் ஆண்டவர் இத்தனை பெரிதான உடம்புக்கு குச்சி போன்ற 4 கால்களை அல்லவா நமக்காக படைத்திருக்கிறார். படைப்பிலே கூட பாரபட்சம் காட்டிவிட்டாரே என்று சொன்னதாம். உடனடியாக அந்த தாய் ஒட்டகம் சொன்னதாம், இல்லை, இந்த பாலைவனத்திலே மணலிலே நாம் பூந்தி விடாதபடிக்கு இந்த குச்சி கால்கள் மிக நேர்த்தியாக நம்மை வழி நடத்துவதற்காகவே ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்றதாம். எல்லாவற்றையும் கேட்டாலும் முதுகிலே சுமந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பை அது சுட்டிக்காட்டி கேட்டதாம். இது எத்தனை அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போதும் அந்த தாய் ஒட்டகம் சொன்னதாம், இந்த அமைப்பு தான் நாம் பாலைவனத்திலே நெடுதூர பயணத்திற்கு தேவையான உணவை சேமித்து வைக்கின்ற திமில்களாக இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த தாய் ஒட்டகம் சொன்னதாம், ஆண்டவருடைய படைப்பு அத்தனையும் மேன்மை மிக்கது. எனவே ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அழகாய் அளந்து படைத்துள்ளார் என்று சொன்னதாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒருவன் தான் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் அளந்த விசுவாச அளவின்படியே எண்ண கடவன் என்று சொல்லி. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகள், தந்திருக்கின்ற தாளந்துகள், தந்திருக்கின்ற அனுமதித்திருக்கின்ற காரியங்களிலே நாம் மனமகிழ்ச்சியோடு வாழுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்வை தந்து நம்மை ஆசீர்வதித்து மனநிறைவோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.